வணக்கங்க. என் பேர் பொன்னர். இந்த வீடியோ எதை பற்றினா சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடக்கிற முறைகேடு பற்றிங்க. ஆமாங்க சார். இல்லை, எனக்கு என்னென்னா ஆன்லைனில் ஏங்க சார் தரல? ஆன்லைனில் ஏன் பெயர் மாற்றம் பண்ணல? சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். சொத்து வரி பெயர் மாற்றம் பண்ணிட்டீங்க, ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டேன். அப்போ தண்ணி வரையும் ஃபுல் ஃபீஸ் கட்டினா இப்போ தண்ணி வரையும் தானே மாற்றணும். ரசீதை நீங்கள் கொடுக்கறது இருக்கணும் சார். நான் கேட்குற கேள்விக்கு அது சரி, ஓகே. இது என்னன்னு கட்டின ரசீது, இதுக்கான சைன் பண்ணணுமாங்க சார்? இது என்ன காரணம்னு எழுதுனா சைன் பண்ணுறீங்க சார்? சரி, ஓகே. கொடுத்த ரசீது நீங்கள் அந்த பணம் கட்டுறதுக்கு ரசீது கேட்டீங்களா? இது என்னோட வரி நம்பரே இல்லைங்க சார். இதில் நீங்கள் கரெக்டாக அமௌண்ட்டு தான் வரும், வரி நம்பர் வரும். அது எப்படிங்க சார் வரி நம்பர் வராமல் இருக்கும்? 354 சொத்து வரி எதுப்புன்னு 354. என்னங்க சார் போட்டிருக்கு இதில்? சொத்து வரி எனக்கு 3980ங்க சார். இதுக்கெல்லாம் சைன் பண்ண முடியாதுங்க சார். நீங்களே பண்ணிக்கோங்க. போலியாக ஒரு பில் அடிச்சுட்டு எல்லாமே போலியாங்க சார். ஆஃபீஸில் எல்லாம் ஊழல். 5700 கட்டிட்டு ஆன்லைனில் மாறாது. இதெல்லாம் எங்கே சார் நடக்கும்? இந்த வீடியோ தான் பொண்ணு எடுத்து 3054 என்னங்க சார் கணக்கு? இது தண்ணி வரி கேட்டால் சொத்து வரின்னு அடிச்சு கொடுத்துருக்கீங்க. சார் வனிதாங்கிறவங்க யாருங்க சார்? ஃபஸ்ட்டு வனிதா அவங்க ஆஃபீஸ்லாம் வர முடியாது. அவங்க நம்பர் இருந்தால் கொடுங்க சார். இல்லை பேசுறதுக்கு என்னங்க சார் இருக்காங்க? சும்மா லெட்டரில் சும்மா போலியாக இப்போ கொண்டு வந்த பில்லு கூட போலியாக இருந்தால் என்னங்க சார் அர்த்தம்? சார் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க சார்? நீங்கள் வந்து இது டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க சார். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுல்ல. நீங்கள் தண்ணி இது தானே இன்சார்ஜ் தானே, திறந்து விடுற இன்சார்ஜ். என் பேர் பொன்னர். இந்த வீடியோ எதை பற்றினா சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடக்கிற முறைகேடு பற்றிங்க. நான் வந்து சொத்து வரி தண்ணி வரி ரெண்டுக்குமே பெயர் மாற்றம் பண்ண சொல்லி விண்ணப்பிச்சேங்க. அவங்க சொத்து வரிக்கு அமௌண்ட் தேவையில்ல, குடிநீர் வரிக்கு மட்டும் 5700 டிடி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னாங்க. நானும் 5700 டிடி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். சொத்து வரி மட்டும் பெயர் மாற்றம் செஞ்சு ஆன்லைனில் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் குடிநீர் வரிக்கு கொடுத்த காசுக்கு ரெசிப்ட் தரல, ஆன்லைன்லேயும் மாற்றலை. ஏன் மாற்றலைன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ ஏப்ரல் 2026 வரைக்கும் காசு கட்டிட்ட, அதனால் உனக்கு குடிநீர் பெயர் மாற்றம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், அப்போ சொத்து வரிக்கு கூட தானே நான் ஏப்ரல் 2026 வரைக்கும் காசு கட்டிட்டேன், அப்போ அதுக்கு மட்டும் எப்படி பெயர் மாற்றம் செஞ்சீங்கன்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை. இன்றைக்கி வந்து பேரூராட்சி அலுவலகத்துலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ரெசிப்ட் மட்டும் கொடுக்க வரேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அந்த ரெசிப்ட்டை பிரித்து பார்த்தா தாங்க தெரியுது அதுவே ஒரு போலி ரெசிப்ட். அதாவது அந்த நான் வந்து அப்ளை பண்ணது குடிநீர் வரிக்கு, ஆனால் அவங்க கொண்டு வந்து இப்போ என்கிட்ட போலியாக சைன் வாங்க பார்த்தது வந்து சொத்து வரின்னு சொல்லி 354, நான் அப்ளை பண்ணது குடிநீர் 856. அப்போ இவ்வளோ முறைகேடு நடக்குதுங்க. இதெல்லாம் சரி இப்படி நடக்குதுன்னு சொல்லி மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சென்னை ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து பூங்குடி அருமைக்கண் அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க. அவங்க தான் ஹெட் ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணால் என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல், ஒரு ரிப்ளை கூட பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு நம்பர்லேருந்து திரும்ப பண்ணுறப்ப, ஓ நீ வேறு நம்பர்லேருந்து பண்ணுறியா, இது என்ன நம்பருன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து சேந்தமங்கலம் ஈஓக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. இப்படி எவ்வளோதான் முறைகேடு நடக்கும்னு சேந்தமங்கலத்தில் தெரியல.